ராஜகம்பி எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கு அதனுடைய நீட்சியை? அந்த காலகட்டம் குறிக்க கட்சி கட்டமைப்பு முழுமையாக எடப்பாடி பழனிசாமி வசம்தான் இருக்கிறது என்பதுதான் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. ஒரு குழு அரசியலை போலதான் சசிகலாவோ டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ் போன்றவர்களோ ஒரு குழு அரசியலை தான் நடத்த முடிகிறது. அவர்கள் மக்கள் மன்றத்திலே போய் பெரிய அளவிலே தன் பக்கம் ஒரு பெரிய வலிமை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கான சாத்தியங்களை அவர்களால் உருவாக்க முடியல. நான் இதை எங்கிருந்து பார்க்க விரும்புகிறேன்னா, கடந்த காலங்களில் ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இருந்த போது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் அத்தனை பேருமே ஜானகி அணியில தான் இருந்தாங்க. அது நாவலர் நெடுஞ்செழியனா இருக்கலாம், ஆர்.எம். வீரப்பனா இருக்கலாம், காளிமுத்தா இருக்கலாம், எல்லாருமே ஆளுமை மிக்கவர்கள் அனைவருமே அங்குதான் இருந்தாங்க. ஜெயலலிதா மக்கள் மன்றத்தில் தான் வென்றாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த இரட்டை இலை சின்னம் அன்றைக்கு முடக்கப்பட்ட போது 88 முடக்கப்பட்ட போது 89 தேர்தலில் ரெண்டு பேருக்குமே இரட்டை இலை சின்னம் இல்ல, இரட்டை புறா சேவல் நினைக்கிறேன். அந்த இரண்டு சின்னங்கள்ல ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கு முன்னாடி மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்து போக வேண்டிய அல்லது பணிந்து போக வேண்டிய சமரசம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் யதார்த்தத்தில் ஏற்பட்டுச்சு. ஜானகி அம்மா அரசியல் இருந்து நான் வெளியேறுகிறேன்னு சொன்னாங்க. மிக கடுமையாக ஜெயலலிதாவை எதிர்த்த அத்தனை ஆளுமைகளுமே கட்சி வேறு கட்சிக்கு போறதுங்கிறது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கடந்த காலங்களில் மிக மோசமாக ஆபாசமாக கூட விமர்சனத்தை முன் வச்சவங்க அத்தனை பேருமே அங்கே தான் போய் நின்றாங்க. அப்போ இந்த தேர்தல் வெற்றி தான் ஒருவேளை இந்த இரட்டை இலை சின்னத்தை ஒருவேளை முடக்கியதற்கு பின்பு யார் ஆளுமை மிக்கவர்கள் என்பதை தேர்தல் அரசியல் ஒருவேளை சொல்லும் என்றால் கடந்த காலத்தை போல, அப்பொழுது கட்சி மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த இரட்டை இலையை சொல்லி தானே இவங்க அதை வச்சு தான் இவருக்கு ஒன்றும் இவர் ஆளே கிடையாது, இவர் ஆளுமையே கிடையாது அப்படிங்கிறத ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இல்லையா. நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமியோட முரண்பட்டு வெளியில போனவங்க கட்சியை நீங்கள் பொதுக்குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களை உங்களால் வசீகரிக்க முடியலங்கிறது வேற, மக்களை தன் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருந்திருக்கா? இல்ல வெளியில போனவங்கல்ல நீக்கப்பட்டவங்க அப்படிங்கறதே சொல்றாரு. இல்ல இன்னைக்கு கூட டிடிவி தினகரன் பேசும்போது நான் திரும்ப சொல்றேன், 2026 அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்த போறாரு. கலாய்வு நடக்குதுன்னா அங்க என்ன நடக்குது, கலவர ஆய்வா அப்படின்னு எதிர்கட்சிகள் முதற்கொண்டு இங்க பிரிஞ்சு போனவங்க இல்ல நீக்கப்பட்டவர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப அப்படியான ஒரு நிலையில இப்ப எடப்பாடி பழனிசாமியின் தலைமைத்துவத்தை அந்த ஒற்றை தலைமையை கேள்வி எழுப்பதானே செய்வாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி வீழ்ந்து விடுவார் என்று சொல்லுகிறவர்கள் இவர்கள் எழுச்சியோட எழுந்து நின்றால பரவாயில்ல, இவங்க விழுந்துகிட்டே இருக்காங்க. டிடிவி தினகரன் கட்சி என்ன நிலைமையில இருக்கு, இவர் எடப்பாடி விழுந்துருவார் ரைட்டு, நீங்க தனியா ஆரம்பிச்ச கட்சி என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு ராட்சச பலூன் மாதிரி பிரமாண்டமா தெரிஞ்சிச்சு ஆர்கே இடைத்தேர்தல்ல இருந்து பல இடங்கள்ல நீங்க பிரமாண்டமா தெரிஞ்சு மாநாடு போடும்போது அது ஏன் ஒண்ணுமில்லாம போச்சு அப்படிங்கிறதுக்கு டிடிவி தினகரன் ஏதாவது பதில் இருக்கிறதா? ஏன் நாங்க அவங்களுக்கு அதாவது தொண்டர்கள் வலிமையோ மக்களுடைய செல்வாக்கோ இருந்துச்சுன்னா அவங்க எதற்காக பாஜகவின் தயவை நாட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க? தனித்து தங்களை நிரூபிப்பதற்கு அவங்க தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபிப்பதற்கு முயற்சி செய்யவே இல்லையே, என்ன காரணம்? ஒரு சார்பு நிலையை அவர்கள் எடுக்க வேண்டிய சூழலுக்கு ஏன் தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அவங்களுக்கு மக்கள் மன்றத்தில் எந்த விதமான சலசலப்பும் இல்லை, செல்வாக்கு. இன்னொன்று என்னன்னா, அதிமுகவை பல பிரிவுகளாக பார்க்கிறவர்களுக்காக சொல்றேன். எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சசிகலாவால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். எல்லாமே சசிகலா ஸ்கூல் தான். அது ஏதோ தனித்தனி அணிகளை போல தோற்றம் அளிக்கலாம். அதுல ஒருவர் தன் பக்கம் கட்சி நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன் பக்கம் செல்வாக்கு மிக்கவராக அவருக்கு காலம் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அவர் தான் ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பு எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதாவிற்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் காலம் அந்த வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இவர்களால் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால இவங்க என்ன செய்யறாங்க, அவர் வீழ்ந்துருவார் சொல்லிக் கொண்டு இவர்கள் தான் வீழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இவங்க ஏதாவது எழுச்சியா வந்துட்டாங்க, தனிப்பட்ட முறையில் இவங்க கட்சியை பெரிய பலப்படுத்திட்டாங்க, பெரிய மாநாடு நடத்தி அவர்களை விட அதிகமான கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் இவர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், இவருக்கு என்னன்னா அதிகபட்சமாக அவர்கள் நம்புவது இந்த நீதிமன்றத்தின் கதவை தட்டுவது இல்லைங்க. இப்ப சவுத்துலையோ இல்ல டெல்டா பகுதிகளிலேயோ அதிமுக வாக்கு வங்கி இடத்துலையோ இல்ல பெற்றிருக்கக்கூடிய தோல்வியின் இடத்துலையும் பின்தங்கி இருக்குது. இவங்க வெற்றி பெற முடியல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா குழு அரசியல் செய்யறாங்கன்னா அவங்களால வெற்றி பெற முடியல, ஆனா ஸ்பாய்லரா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு ஒரு வலிமை இருக்கு. அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா அதிமுக ஜெயிக்கும்னு சொல்ற கருத்தை ஏன் நம்ம மறுதளிச்சுக்கிட்டே இருக்கணும்? அதையே எடப்பாடி பழனிசாமி மறுதளிச்சுக்கிட்டு இருக்காரு. இல்ல இதுல என்னன்னா, தன்னை ஆளுமையாக ஜெயலலிதா கருதி கொண்டதுனால
மாற்று அணியில் இருந்தவர்கள் அனைவரையுமே அரவணைப்பதில் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா தலைமை தான் என்பதில் அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது. அதனால யார் எதிரணியிலிருந்து ஜானை அணியிலிருந்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் என் தலைமையை தாண்டி அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறிவிட முடியாது என்று அவர் அச்சப்படாத காரணத்தினால, தன்னம்பிக்கையோடு தலைமை பண்போடு அவர் இருந்த காரணத்தினால அவர் அரவணைத்துக் கொண்டார். இவருக்கு அச்சம் இருக்கிறது, மீண்டும் நம்மளுடைய பதவியை இவர்கள் ஒரு குட்டி கலட்டா பண்ணிடுவாங்களோ, குழப்பம் விளைவித்து விடுவார்களோ, உள்ளுக்குள்ள வேற ஏதாவது இவர்கள் திசை மாற்றி விடுவார்களோ கட்சியை என்கிற அச்சம் அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவர் இவர்களை அரவணைத்துக் கொள்வதில் அவருக்கு விளக்கப்பட்டவர்கள் தான், நீக்கப்பட்டவர்கள் தான் என்று சொல்வதில் அவருடைய தலைமை மீதான அச்சம் அவருக்கு இருக்கிறது. அந்த நிலைமை தகர்ந்து இவர்களால் ஒன்று ஆக போவதில்லை என்கிற ஒரு நிலைமை தேர்தல் அரசியல் அவர்களுக்கு தரும் என்றால், சட்டமன்ற தேர்தல் அரசியல் அவர்கள் பெரிய பின்னடைவுக்கு இப்ப கூட அவர்கள் ஆக்க சக்தியா இல்ல. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா ஓட்ட பிரிச்சு அழிவு சக்தியா மாத்துறாங்க, தோல்வியடைய வைக்கிறாங்க அதிமுக. அவ்வளவுதான் செய்ய முடியுது. ஒரு ஆக்கப்பூர்வமான வெற்றி பெறக்கூடிய இடத்துல வெற்றியாளர்களாக அவர்களால் மாற முடியவில்லை என்கிற இடம் அவர்களுக்கு நீடிக்கிற பட்சத்துல அவர்களால் அரசியல் எதையுமே சாதிக்க முடியாது. நெகட்டிவா விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நீ எல்லாம் ஒரு ஆளா, நீங்க எல்லாம் பெரிய ஆளுமையா என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இவர்களால் வலிமை பெற முடியவில்லை, இவர்கள் தங்கள் ஆளுமை நிரூபிக்க முடியவில்லை என்கிற இடத்தில் இருக்கிற போது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியிடம் தான் கட்சி இருக்கிறது, அவரிடம் தான் அதற்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். இதை நம்மால மறுக்கவே முடியாது. மாற்று கருத்து வைக்கலாம், வலிமை என்பது அவர் பக்கம் தான், ஜனநாயகம் என்பது எண்ணிக்கை தான், பெரும்பான்மை தான். அது அதிமுகவினுடைய பெரும்பான்மையை எடப்பாடி பழனிசாமி தான் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் அது வைத்திருக்கிறார் என்கிற போது இவர்கள் அது புலம்புவதற்கு தான் முடிகிறதே தவிர, அதிகபட்ச நீதிமன்றத்துக்கு போக முடிகிறதே தவிர மக்கள் மன்றத்திலே இவர்களால் எந்த மாற்றத்தையும் விளைவிக்க முடியவில்லை என்கிற தோல்வியை இவர்கள் பகிரங்கமாக ஒப்புக்கொள்வதற்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. சரி, சுருக்கமா சொல்லுங்க. ஏன்னா இல்ல அவர் ரொம்ப நேரம் முதல் கட்ட கருத்தை சொல்லல. என்ன சொல்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, திமுகவின் பி டீம் எடப்பாடி பழனிசாமி. திமுக நான் எங்க சொன்னேன்? சொல்லாத நீங்க தான் கேட்டுக்கிட்டு அவர் எங்க சொன்னாரு? அந்த வார்த்தையை சொன்னாரு, சொல்லாதத சொல்ல கூடாது. நான் நீங்க தான் கற்பனை பண்ணி எல்லாம் பேச கூடாது, என் பேர் வச்சு பேச கூடாது. உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி சொன்னாரு அவர். அதுதான் அவர் அப்படி சொல்லவே இல்ல, மறைமுகமா சொல்லிட்டாரு. அது உங்க இன்டர்பிரேஷன்ங்க. அதான் சொல்றேன், அவர் அப்படி சொல்லல, அப்படி சொல்ல கூடாது. அவர் சொன்னாரே, நீங்க சொல்லுங்க. கழகம் மீண்டும் ஆட்சியில் அமரணும்னா எடப்பாடி பழனிசாமி கையில தான் திமுக இருக்குங்கிறத அண்ணன் மறைமுகமா சொல்லிட்டாரு. சுருக்கமா சொல்லுங்க. நான் அதாவது எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இல்லாம ஓபிஎஸ் தலைமை ஏற்றா திமுக வீழ்த்திடுவாரா? கல அரசியல் அப்படிதான் இருக்கா? நீங்க பாருங்க, ஏங்க ஒரு தொகுதியை கூட கைப்பற்ற முடியலங்கிற யதார்த்தத்தை ஒத்துக்கங்க. நீங்க எதையுமே செய்ய முடியல, உங்களால கட்சியை கைப்பற்ற முடியல, அதிகாரத்தை கைப்பற்ற முடியல. சும்மா ஒரு கனவு நினைப்பாட்டே பேசாதீங்க. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க கலை, நன்றி. இல்ல கோலப்பா. ஓகே ஓகே. ராஜகம்பீரன் ஒரு விஷயத்தை சரியா சொன்னார். இவர்களை உள்ள சேர்த்தா தன்னை குழப்பி விட்டுருவாங்களோ, கட்சிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவாங்களோன்னு சொன்னது, தன்னை மிஞ்சி விடுவார்களோ என்று அவர் ஏதோ அச்சம் இருக்கவருக்குன்னு சொன்னார். அவங்க உள்ள சேர்த்தா அவங்க பாஜகவுடைய கையாள்களா இருக்கிறாங்க. சரி, பாஜக இங்க பல குழப்பங்களை விளைவிக்கும் என்பது கரெக்ட். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அவர் எதை சொல்லலைன்னா, ஜெயலலிதா தன்னம்பிக்கை இருந்தனால அவங்க எல்லாம் சேர்த்துக்கிறல, அப்படி இல்லை. ஜெயலலிதா தலைமையை அவங்க ஏத்துக்கிட்டதுனால சேர்த்தாங்க. சரி, ஏத்துக்கிறாத யாராவது ஒருத்தரா சேர்த்திருக்காங்க சொல்லுங்க. ரைட். இங்க அது இல்ல பிரச்சனை. வர இங்க நானும் பொதுச் செயலாளர் ஒருத்தங்க, ஒரு அம்மா நான் தான் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர், வெற்றி பெற்றாங்க. ஒரு சிலர் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. இந்த இரட்டை இலை சின்னம் இருக்கிறதுனால தான் 20% வாக்குகள் அவர் கிடைக்குது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டா அதுவும் கிடைக்காது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, விஜயினுடைய வருகை அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இந்த தீர்ப்பு இல்ல இந்த நடவடிக்கை, இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறாங்க. அப்படி பாக்குறீங்களா நீங்க? இல்ல, அதிமுக ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி. அது சற்று பலவீனப்பட்டிருக்கலாமே தவிர அந்த கட்சி விஜயெல்லாம் பார்த்து பயப்படுதுங்கிற அளவுக்கு எல்லாம் பலவீனப்படல. அந்த கட்சி என்ன விஜயெல்லாம் பார்த்து பயப்படுறாங்கன்னு நான் சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, இரட்டை இலை சின்னம் ஒருவேளை முடக்கப்பட்டா 20% வாக்குகளை கொண்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதை விஜய் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துவார் அப்படின்னு அப்படி போறாங்க. அது காக்கா உட்கார்றதுக்கு பணம் பலம் விழுந்தது மாதிரி ஒரு கதை ஜோடிப்பு தான் இது. அது உண்மை கிடையாது. ஏன்னா அதிமுக அதிமுகவினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தம். அதனால கட்சி கட்டமைப்பு இருக்கிறது, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, மக்களோடு நெருங்கிய உறவோடு இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்கிற பட்சத்துல
திமுகவிற்கு சமபலமாக இருந்த அதிமுக சற்று பின்தங்கி இருந்தால் கூட இன்றைக்கும் அது 2வது இடத்துல அதிமுக தான் தொடர்ந்து நீடிக்கிறதுங்கிறதா கள யதார்த்தம். அதனால விஜய் போன்றவர்கள்லாம் இனிமே இன்னும் நிரூபிக்காதவர்கள் அவங்கலாம். அவங்க இனிமே தான் அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கிறது, அவங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது. முதல்ல இன்னும் வந்து அவர்கள் வந்து அரசியலை வந்து மக்களை நோக்கி இன்னும் செல்லவே இல்லை. மாநாட்டுக்கு பின்னாடி எதுவுமே கள அரசியலே இல்லை அவங்களுக்கு. பனையூர்ல வச்சு நிவாரணப் பொருள் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அரசியல் வந்து அவங்க வந்து ஒரு மேட்டுக்குடி அரசியல் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அதனால களத்தை நோக்கி செல்லாதவர்கள் அவங்க. அதனால ஒப்பிட முடியாது. அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் வந்து நம்ம ஒப்பிடவே முடியாது. அது வந்து தமிழக வெற்றி கழகம் குழந்தை பருவத்தில் இருக்கு. இது வந்து 52 வருடம் கடந்த ஒரு அரசியல் கட்சியோட போய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிறந்த கட்சியோட ஒப்பிடுவதுங்கிறது முதல்ல அது பொருத்தமற்றது. அது ஒரு தேவையில்லாத ஒரு பயமுறுத்தல் நான் கருதுறேன். அதிமுகவினுடைய பிளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பின்னாடி இருப்பது பிஜேபி தான் என்பதை மறைப்பதற்காக தான் திரும்ப திரும்ப அவங்க திமுக சொல்லிட்டே இருப்பாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா ரைட். இன்னைக்கு நாஞ்சில் கோலப்பன் மட்டும் இல்ல, டிடிவி தினகரனும் இதே தான் சொல்றாரு. 2026 அதிமுகவுக்கு மூடுவிழா நடத்தப்படும். திமுகவின் பி டீமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வர அவர் மிகச்சிறப்பான வேலைகளை செய்து வருகிறார்னு எனக்கு தெரியுதுன்னு டிடிவி தினகரனும் சொல்றாரு. அவர் அதிமுகல அவர் பெரிய முகம், அது உங்களுக்கு இருந்தவர் தான், கண்டினியூஸா இருந்தவர் தான். அதனால எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கு, தங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை இழந்து நிற்கிற இந்த அவல நிலைக்கு காரணம் பாஜக தான் சொல்றதுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒப்பிடுகிற போது எடப்பாடி பழனிசாமி பாஜக விட்டு நான் வெளியில வந்துட்டேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அவர்களோடு ஒப்பீட்டு அளவில் பார்க்கிற போது அந்த கட்சி தொண்டர்களின் விருப்பத்துக்கு உரியவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாருங்கிறதா தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அதை நம்ம விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். எடப்பாடியை வந்து பெரிய ஆளுமை அப்படிங்கிறத சில பேர் ஏற்க மறுக்கலாம். ஆனாலும் கட்சி அவரிடம் தான் இருக்கிறது. அவர் தான் செயல்படுத்தக்கூடிய இடத்துல, நிர்வாகிகள் நம்பக்கூடிய இடத்துல, சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பக்கூடிய இடத்துல, அரசியல் செய்யக்கூடிய இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. மற்றவர்கள்லாம் குற்றச்சாட்டு சொல்லலாமே தவிர அவருக்கு இணையான இடத்தை வந்து சேராதவர்கள் என்பதுதான் உண்மை. ஓகே.